கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோயில் எவ்வளவு புகழ் பெற்றது? இன்றைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அம்மனுக்கு, அது குறித்து சொல்லுங்க. திலகவதி ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் புதிய ஆண்டு பிறப்பை ஒட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமியை வழிபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் பழைய அதாவது பெரிய மாரியம்மன் கோவில், அதாவது பல ஆண்டுகள் பழமையான கோயிலாகும். இந்த கோவிலில் கிருஷ்ணகிரி மட்டும் இல்லாமல் சுற்றுப்பெற்றிருக்கக்கூடிய சுமார் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் காலமாக வழிபாடு நடத்தி வருகின்றனர். மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயிலாக இருக்கக்கூடியது இந்த பெரிய மாரியம்மன் கோவில். இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் என சுமார் 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு கோவில் முழுவதுமே அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குபேர அலங்காரத்தில் அம்மன் காட்சி பக்தர்களுக்கு அருள் பாய்ச்சி வருகிறார். காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக 72 மணி நேரமாக இந்த அலங்காரங்களானது நடைபெற்றது. அலங்காரத்துக்கு பிறகு இன்று காலை 4 மணி அளவில் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்று தற்போது பக்தர்களுக்கு அம்மன் அருள் பார்த்து வருகிறார். வேற அலங்காரத்தில் அருள்படைக்கும் அம்மனை பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள். இந்த கோவிலானது மிகவும் பழமையான கோயில். அதே போல மாவட்டம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். இந்த கோவிலுக்கும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அந்த சிறப்பு அலங்கார காட்சிகளை பார்வையிட்டு அம்மனை வழிபட்டு வருகிறார்கள். திலகவதி, இந்த புத்தாண்டில் வளம் பெருகட்டும் என்பதை குறிக்கும் வகையில் குபேர அலங்காரம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கோயில் முழுவதும் காட்சியளிக்கிறது. விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி பழனிவேல்.